மர்மங்கள் நிறைந்த மகாபாரதத்தின் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்குள்ளும் ஒரு பிரம்மாண்டமான கதை புதைந்துள்ளது. பாண்டவர்களின் மூத்தவரான யுதிஷ்டரர், தர்மத்தின் தலைமகனாக போற்றப்படும் இவருடைய பிறப்பு ஒரு மாபெரும் ரகசியம். யுதிஷ்டரர் ஏன் யமதர்மனின் அம்சமாக பிறந்தார்? இதை அறிய இந்த அரிய தகவல்களை கடைசி வரை காணுங்கள். ஒரு வினாடியும் தவிர்க்காமல் பாருங்கள், ஏனெனில் நீங்கள் தவறவிடும் தகவல் பிரம்மாண்டமானதாக இருக்கலாம். பாண்டவ குலத்தின் அஸ்திவாரம் இவர்தான். தன் வாழ்நாள் முழுவதும் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர் யுதிஷ்டரர். இவரது தந்தை பாண்டு மன்னர். பாண்டுவுக்கு ஒரு சாபத்தின் காரணமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்போதுதான் குந்தி தேவியார் துர்வாச முனிவரால் அருளப்பட்ட வரத்தின் மூலம் தெய்வங்களை வரவழைத்து குழந்தைகளை பெற்றெடுக்க முடிந்தது. குந்தி தேவியார் வரவழைத்த முதல் கடவுள் யார் தெரியுமா? தர்மதேவனாகிய யமதர்மன். யமதர்மனை வரவழைத்ததன் மூலம் பிறந்தவர்தான் நமது யுதிஷ்டிரர். யமதர்மன் நீதிக்கு அதிபதி. அவர் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் நியாயத்தை நிலைநாட்டுபவர். அதே குணம்தான் யுதிஷ்டிரரிடமும் நிறைந்திருந்தது. யமதர்மன் எப்படி உயிர்களின் கர்மவினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்குகிறாரோ அதேபோல்தான் யுதிஷ்டிரரும் எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தையும் நியாயத்தையும் கைக்கொண்டவர். மகாபாரத போருக்குப் பின்னரும் பாண்டவர்கள் வானுலகம் செல்லும்போதும் இந்த தர்மத்தின் பிடிவாதம் இவருடைய செயலெங்கும் நீக்கமற நிறைந்திருந்ததை பார்க்க முடியும். இந்த பிறப்பின் ரகசியம் வெறுமனே ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு கதாபாத்திரத்தின் எண்ணத்தையும் செயலையும் தீர்மானிக்கும் ஒரு சக்தி. தர்மத்தின் அம்சமாக இவர் பிறந்ததால்தான் சூதாட்டத்தில் தம் சகோதரர்கள் மற்றும் மனைவியை தோற்றபோதும், வனவாசத்தின் போதும், அஜ்ஞாதவாசத்தின் போதும் தம்முடைய மன உறுதி தளராமல் இருந்தார். தர்மத்தின் மகனாகப் பிறந்ததனால்தான் எல்லா துன்பங்களையும் தாங்கும் மனோபலத்தை இறைவன் இவருக்கு அருளினார். தர்மத்தின் சொரூபமான இவர் நம் அனைவருக்கும் ஒரு பெரிய பாடம். பார்த்தீர்களா? யுதிஷ்டிரரின் பிறப்பிற்குப் பின்னால் இவ்வளவு ஆழமானது ஒரு தத்துவம் இருக்கிறது. தர்மம் எங்குள்ளதோ அங்குதான் வெற்றியும் இருக்கும் என்பதை அவர் நிரூபித்தார். இந்த மர்ம முடிச்சினை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மகாபாரதத்தில் பீமன் ஏன் வாயுவின் அம்சமாக பிறந்தார், அந்த மாவீரனின் பிறப்பு ரகசியத்தை பற்றி பார்ப்போம். தெரிந்து கொள்ள வேண்டுமா? சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.